புத்தாண்டு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் புதிய ஆண்டில் நீங்கள் எடுக்கவிருக்கும் உறுதிமொழி என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மதுரை வாழ் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் என்னோட பொறுத்த பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழணுன்றது தான். அது இயற்கையோட ஒன்றிணைந்து அடுத்தவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பான அமைத்துக்கணும். அதோட நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய வாழ்க்கையும் மேம்படணும், வாழ்க்கை திறமும் மேம்படணுன்றதை என்னுடைய உறுதிமொழியாக எடுத்துக்கிறேன். இந்த நியூ இயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்னட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே விடணும்னு இருக்கேன். அதை விட்டுட்டேன்னா என்னை சுற்றி இருக்கிற என் குடும்பம், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது நான் ஒரு முன் உதாரணமாக இருப்பேன் அப்படின்றதுக்காக நான் அந்த ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். இது என்னோட உறவினர்கள், இதனால் நான் பலனடை போகிறது என் உறவினர்கள், என் ஒய்ஃபு, என் ஃபேமிலி மெம்பர்ஸு, என் ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்னை பார்த்து அவங்களும் சரி நம்மளும் இருப்போம் அப்படின்னு அவங்க என்னை ஒரு முன் உதாரணமாக எடுத்து இருப்பாங்கல்ல, அதுக்காண்டி. அதிகாலையில் தினமும் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு பழக்கத்தை இந்த 2026 இருந்து அதை நான் கடைபிடிக்க போகிறேன். உறுதிமொழினால என்னோட நான் 5 மணிக்கு இருந்தனால என் பிள்ளைகளும் அதை ஃபாலோ பண்ணி என் வீட்லையும் அதை கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வைப்பேன். நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். முதல்ல ஒற்றுமையாக செயல்படணும். அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். அதான் என்னோட உறுதிமொழி. நான் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. 2026 நல்ல ஆண்டாக அனைவருக்கும் அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல என்னோட உறுதிமொழி என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு உண்மையாக இருக்கோமோ அதே மாதிரி இந்த நாட்டு மக்களுக்கும் உண்மையாக இருந்து கூட இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னாலே எல்லாருக்கும் நன்மை பயக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. அதில் உறுதியாக இருப்பேன் நான். அதனால சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மை உண்டாகும். நம்ம உண்மையாக இருக்கையில் எல்லாரும் உண்மையாக இருக்கையில் எல்லாருக்குமே நன்மை உண்டாகும். ஏன்னா இந்த 2026 தேர்தல் வருது. அந்த தேர்தலை அனைவருமே உண்மையான வாக்குகள் அளித்து நல்ல ஒரு ஆட்சி அமைப்போம்.